ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையின் மதிப்பு என்றதான தலைப்பில் ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பான். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? மற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று தினமும் வருந்துவான். ஒரு நாள் மிகவும் மனமுடைந்த நிலையில் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு வயதான ஞானியை சந்திக்க சென்றான். ராமு சொன்னான், ஐயா, நான் எவ்வளவு முயன்றாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை. வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவில்லை. ஞானி சிரித்தபடியே அவனிடம் ஒரு கண்ணாடி கோப்பையில் தண்ணீரை நிரப்பி கொடுத்தார். பின் சொன்னார், இந்த கோப்பையை தூக்கிப்பிடி. ராமு தூக்கி பிடித்தான். 1 நிமிடம், 2 நிமிடம், 5 நிமிடம் அவன் கையில் வலி ஆரம்பித்தது. அப்பொழுது ஞானி கேட்டார், இப்பொழுது எப்படி இருக்கிறது? ராமு சொன்னான், கை வலிக்கிறது ஐயா. ஞானி மீண்டும் கேட்டார், இந்த கோப்பையை 1 மணி நேரம் தூக்கி பிடித்தால்? ராமு பதில் சொன்னான், என் கை சோர்ந்து விழுந்துவிடும். அப்பொழுது ஞானி மெதுவாக சொன்னார், ராமு, இந்த தண்ணீரின் எடை மாறவில்லை. ஆனால் நீ அதை எவ்வளவு நேரம் பிடித்து கொண்டாயோ அவ்வளவு நேரம் உனக்கு வலி அதிகரித்தது. வாழ்க்கையும் இதே மாதிரி தான். பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அவற்றை மனதில் எவ்வளவு நேரம் சுமந்து செல்கிறோமோ அதுதான் நம்மை களைப்படைய செய்கிறது. ராமு அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தான். ஞானி தொடர்ந்து சொன்னார், சில நேரங்களில் மன்னிக்க தெரியாததால், விட முடியாததால், மறக்க முடியாததால் நாமே நம் வாழ்க்கையை கனமாக்கிக் கொள்கிறோம். பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய். முடியவில்லை என்றால் அவற்றை சில நேரம் கீழே வைத்துக்கொள். அந்த நாள் முதல் ராமுவின் வாழ்க்கை முழுவதும் மாறவில்லை. ஆனால் அவனின் பார்வை மாறியது. அவன் புரிந்து கொண்டான், வாழ்க்கையை மாற்ற முடியாவிட்டாலும் வாழ்க்கையை பார்க்கும் முறை மாற்றலாம். ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.